கற்பனையின் வகைகள். பயன்வழி கற்பனை ப்ரக்மாட்டிக் இமேஜினேஷன். பயன்வழி கற்பனை சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. குறிப்பிட்ட ஒரு இலக்கை அடைய ஒரு புது வழியை கண்டுபிடிப்பதே இவ்வகை கற்பனையின் நோக்கமாகும். அறிவியல்களில் பயன்படுத்தப்படும் கற்பனை இவ்வகை சார்ந்ததாகும். கற்பனையின் அடிப்படை அனுமானித்தல். பொறியியல் வல்லுனர் ஓர் ஆற்றை கடக்க எத்தகைய பாலம் அமைக்கலாம் என்று சிந்திக்கும்போது பயன்வழி கற்பனைகளையே உபயோகிக்கிறார். அவர் கற்பனையின் போக்கு அறிவியல் விதிகளுக்கு உட்பட்டதாகவே இருத்தல் வேண்டும். அடுத்ததாக அழகுணர்வு கற்பனை ஏஸ்தட்டிக் இமேஜினேஷன். அழகுணர்வு கற்பனையில் இத்தகைய கட்டுப்பாடுகள் கிடையாது. இக்கற்பனை எத்திசையிலும் எம்முறையிலும் செல்லலாம். இக்கற்பனையின்றி எழும் படைப்பு அழகுணர்ச்சியை தூண்டக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் இருக்கும். பொதுவாக கற்பனை என்று சொல்லும்போது அழகுணர்வு கற்பனையே குறிக்கின்றது என்றும், அழகுணர்வு கற்பனையின் வளர்ச்சி நிலையாக பாவன நிலை 3 முதல் 6 வயது, துணிவு நிலை 8 முதல் 12 அல்லது 13 வயது, குறிக்கோள் நிலை 14 முதல் 18 வயது. வினாக்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எடுத்துக்காட்டாக பயன்வழி கற்பனையினுடைய நோக்கம். ஆப்ஷன் ஏவில் குறிப்பிட்ட ஓர் இலக்கை அடைய புது வழியை கண்டுபிடிப்பதே. ஆப்ஷன் பியில் இந்த வகையான கற்பனைக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆப்ஷன் சியில் இவ்வகையான கற்பனை எத்திசையிலும் எம்முறையிலும் செய்யலாம். டியில் ஆல் த அபோவ் என்று குறிப்பிடலாம். அப்படி குறிப்பிடும்போது சரியான விடையாக ஆப்ஷன் ஏ. சில சமயங்களில் கற்பனையின் அடிப்படை டேஷ் ஆகும் என்று கொடுத்து ஆப்ஷன் ஏவில் அனுமானித்தல், ஆப்ஷன் பியில் கவனம், ஆப்ஷன் சியில் புலன் காட்சி, ஆப்ஷன் டியில் புலன் உணர்வு என்று கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது ஆப்ஷன் ஏவில் குறிப்பிட்ட அனுமானித்தல் என்பது சரியான விடை.